அப்ப ஒரு கீதையில சொல்லப்பட்டிருக்கிறது, இதை நீ எடுத்துட்டு வரல, இதை நீ எடுத்துட்டு போறது இல்லை. அப்ப என்ன அப்படிங்கிறத எப்படி இங்க எல்லாம் இருக்கு, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க எம்பிபிஎஸ், எம்டி, ஐஏஎஸ், ஐபிஎஸ் எதுவுமே நீங்க எடுத்துட்டு வரல, எல்லாமே இங்கதான் இருக்கு. முடிச்சு எல்லாத்தையும் இங்கேயே விட்டுட்டு திருப்பி போறீங்க. அப்ப இது எல்லாமே என்னன்னா பள்ளிக்கூடத்துலயோ காலேஜ்லயோ எங்கேயுமே இல்லை, வெட்ட வெளியில தான் இருக்கு. ஒரு அலைவரிசையிலேருந்து இப்போ எனக்கு வருது, நான் அதை ஒரு புத்தகமா எழுதுறேன், நாளைக்கு இதை பார்த்து அரசாங்கம் ஒரு பாடத்திட்டத்தில் சேர்க்கலாம். இப்படித்தான் பாடத்திட்டங்கள் உருவானுச்சு. இப்போ எம்பிபிஎஸ் படிப்புங்கிறது யாரோ ஒரு மனிதனுக்குள்ள உள் வாங்கி அதை எழுதுறான். அது எப்படி உருவானுச்சு? அப்ப அது ஒரு வரையறை கொண்டாந்து அது பாடத்திட்டமா மாறுது. அதுக்குள்ள பல செக்ஷன் பிரிக்கிறாங்க, எம்எஸ், எம்டி அப்படின்னு பிரிக்கிறாங்க. அது மாதிரி ஐபிஎஸ், ஐஏஎஸ் இந்த மாதிரி எல்லாம் பிரிக்கிறாங்க. இப்ப இது எல்லாம் எங்க இருக்குன்னா வெட்ட வெளியில தான் இருக்கு, ஃபேஸ்ல தான் இருக்கு. அப்ப ஒருத்தர் வந்து ஒரு சுச்சுவேஷன் சொல்றாரு, ஒரு பொண்ணும் ஒரு பையனும் பார்த்துக்கும் போது ஒரு சின்ன சாங் வேணும் அப்படின்னா அவர் கையில எதுவும் கிடையாது, ஒரு பேப்பர் பேனா தான் இருக்குது. அப்படி யோசிக்கிறாரு, வருது. அது எங்கேருந்து வருது? பிரெயின்ல இருந்து வருதா, இல்ல பொதுவா அவர் படிச்சு வச்ச பதிவுல இருந்து வரலாம். ஆனா அதோட செயல் வடிவம் என்ன? புரியுதுங்களா? இதுதான் ஞானி என்ன சொல்றான்னா, ஒரு கவிஞன், ஒரு தத்துவவாதி எழுத முற்படும் போது அவன் படித்து வைத்த பதிவுகளிலிருந்து வெளியேற்றப்படுகிறது. அது வார்த்தையால வெளியே வருது. உயர்ந்த பெரிய பெரிய பட்டுக்கோட்டையிலேருந்து கண்ணதாசன்லேருந்து எத்தனை ரைட்டர்ஸ் எழுதப்பட்டது எல்லாமே. ஆனா அருணகிரிநாதனோ மாணிக்கவாசனோ அங்க மூளையில பதிவேற்றமே இல்லை. அப்ப அவனுக்கு மூளை வந்து எம்டி, காலி பாத்திரம். அப்ப அந்த காலி பாத்திரத்துல உள்ளவனுக்கு எழுத முற்படும் போது என்ன வரும்? அப்ப ஃபேஸ்ல இருந்து வருது, நேரடியாக வருது. அவன் தான் பிரபஞ்சத்தோட குழந்தை. அவன் தான் அங்கிருந்து வருதுன்னா அவன் எதை எழுதுறான்? இறைவனையே எழுதுறான். அங்கிருந்து அவன் என்ன சொல்றான்? அவன் தான் கொடுக்கறான், அவனா எழுதுறான். இதுதான் விஷயம். அப்ப ஒரு மூளையில அந்த மனித பதிவேற்றம் போகும்போது அவன் நேரடியாக இந்த யுனிவர்சல்ல தொடர்பு கொள்றான். அப்ப அவனுக்கு என்ன பண்ணுது? நாளைக்கு காலையில நடக்க போறது இன்னைக்கே அவனுக்கு தெரியுது. அவன் மந்திரம் பண்ணல, சித்து பண்ணல, அந்த ரேடியேஷன்ல அவனுக்கு காட்சியாக காட்டப்படுது, வார்த்தையாக உள்ள ஒலிக்கப்படுது. ஓ மழை வருது, காலையில 5 மணிக்கு பெரும் மழை கொட்ட போகுது, ஊத்த போகுது, நீ பாரு அப்படின்னா பக்கத்துல யாரும் வானொலியில எதுவுமே இல்லை. காலையில 5 மணி வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கான், மழை வர்றதுக்கான சூழல் இல்லை. பக்கத்துல மனைவிட்ட சொல்றான், மழை வரப்போகுது, தண்ணி வந்து ஆர்ப்பரிச்சு ஓட போகுது, இந்த வாசல்லாம் உள்ள தண்ணி வந்துட போது, எல்லாத்தையும் ஆட. அப்படின்னா உங்களுக்கு என்ன லூஸா? இந்த காலத்துல கோடை காலத்துல அப்படிலாம் வருமா? அது காலையில 5 மணிக்குங்கிறீங்க, சும்மா இருங்க, கரெக்டா 5 மணிக்கு வரும் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் அடைச்சிக்கிட்டு இருக்காரு. பார்த்தா அதே மாதிரி 5 மணிக்கு கொட்டி தீர்த்து உள்ள தண்ணி வந்துருச்சு. மனைவிக்கு என்னன்னா, இவருடைய உண்மை தன்மையை தெரிஞ்சுக்கல, அவருக்கு ஏதோ சாமி இருக்கு, அவருக்கு ஏதோ வாக்கு சொன்னா அவர் பழிக்குது. என் கணவரை தெரியும்ல, சொன்னார்னா பழிச்சிடும். இது அந்த மாதிரி இல்லை. இது மாதிரி ஒரு பிதட்டல்களுக்குள்ள மக்கள்கிட்ட கொண்டு விட்டாங்க. இது ஒரு சாமியார் வேலை, இது ஒரு சித்து. அது இல்லைங்க. மூளையில் இருக்கிற பதிவேற்றங்கள், சில பேருக்கு பதிவேற்றமே வெளியில போகாது. அதையும் ஒரு இறைவன் என்ன பண்ணுவான்னா, நான் சொன்னேன்ல 5 வேலை முடிச்சுட்டு 5 வேலை பேலன்ஸ்ன்னு, இப்ப அந்த 5 வேலை பேலன்ஸ் வச்சிருக்கிறான்ல அவன் உள்ள இருப்பான். இவன் பதிவேற்றத்தை வெளியே எடுக்க முடியல அப்படின்னா அவன் உள்ள இருந்து என்ன பண்ணுவான்னா, அந்த மூளையில இருக்கிற பதிவேற்றத்தை வேலை செய்யாம இவனோட எம்டினஸ் அங்க காட்டுவான். அப்ப அவனுக்கு வெசனா தெரியறது எல்லாமே இவன் வந்து சப்போர்ட் பண்ணுவான். அதனாலதான் சொல்லுவாங்க, உன்னுடைய கூட்டை நான் பயன்படுத்தி கொண்டேன், உன்னுடைய உடலை நான் பயன்படுத்திக்கிட்டேன் 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் நான் வந்து ஒரு ஒர்க் பண்ணேன். ஏன்னா என்னுடைய ப்ராஜெக்ட் முடிக்கிறதுக்குள்ளே நான் வந்து என் உடலை விடுற மாதிரி ஒரு சூழல் உருவாயிட்டு, அதனால உன் உடலை பயன்படுத்தினேன் ஒரு 3 இயர்ஸ் அப்படிங்கிறதா விஷயம். அந்த உடலை பயன்படுத்திட்டு விட்டுட்டு போயிடுவாரு. அதுக்கப்புறம் இவரை என்ன பண்ணுவாங்கன்னா 30 ஆண்டுகள் கும்பிடுவாங்க, கும்மி அடிப்பாங்க, சுத்தி வருவாங்க, அங்க ஒண்ணு இருக்காது. அந்த 3 ஆண்டுகள் தான் எல்லாம். அப்புறம் 27 ஆண்டுகள் அவரை கும்பிட்டு இருப்பாங்க, தேடி இருப்பாங்க, வந்திருப்பாங்க, அங்க ஒண்ணும் இல்லை. அந்த 3 ஆண்டுகளோட சக்கரை பாவு தான் அங்க எல்லாருமே சுவைச்சு கொண்டே கிடப்பாங்க. அப்ப இவரு என்ன பண்ணுவாருன்னா, என்ன 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 அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இவர் எதையும் யோசிக்க வேண்டியதில்லை. அந்த 3 ஆண்டு பணியை இவரை வந்து இறைவனாகவே அவங்க வந்து பாவிச்சுட்டு இருப்பாங்க.
இந்த மாதிரி தான் அது. வேற என்ன? அதனால இங்க நம்பகத்தன்மையோட நான் ரொம்ப நல்லவர், நான் ரொம்ப ஒரிஜினாலிட்டி, நான் நல்ல சாமியார், நல்ல சாமி, கடவுளை நான் காட்டுறேன் அப்படின்லாம் இல்லை. அப்படிலாம் ஒரு ஸ்கீமே கிடையாது. கடவுளுங்கிறது ஒரு நேச்சர்ல கண்ணுக்கே தெரியாத, எப்படி நம்ம உயிர்ல உடல்ல இருக்கிற செல்கள்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி செல்லு தான், உயிர் துளிகள் தான். அந்த உயிர் துளிகளுடைய அலைவரிசையோட சக்தியில ஒருத்தருக்கு ஒரு பெரிய விஷயம் கிடைக்கப்படுது. அதோடைய அலைவரிசையிலிருந்து அவருடைய முற்றிலுமாக அவர் செயல்பாடுகள் மாறுபட்டு வேலை செய்யறார். இதுதான் அடிப்படையா நான் பார்த்தது. வேற எல்லாம் எப்படி பார்க்கறாங்களோ எனக்கு தெரியல. நான் பார்த்தது இப்படிதான் பார்க்க. அதுல எவ்வளவு பிரசன்டேஷன்ல அவங்க வேலை செய்யறாங்க, பணி செய்யறாங்கன்னு இருக்கு. இதுதான் அதுக்குள்ள இருக்கிற செயல். இப்போ அவங்களுக்குள்ள சில பேருக்குள்ள 10% 15% அந்த அலைவரிசைகள் இருக்கலாம். மனித பதிவேற்றங்கள் அழிக்காம இருக்கிறதுனால, மனித தன்மை இதுவும் கலக்கப்படுறதுனால, அந்த இறை சக்தியை கொஞ்சம் வச்சுக்கிட்டு இவங்க கொஞ்சம் கலப்படம் பண்ணிடுறாங்க. அது கலப்படம் பண்ணிடுறாங்கன்னா இவங்களுக்கே தெரியல ஒரு வேலை செய்யறாங்க. அவங்க அந்த மனித பதிவும் இருக்கிறதுனால அது இவங்க செய்யறதுல கொஞ்சம் தவறோ, கொஞ்சம் ஆசையோ, கொஞ்சம் வேற மாதிரி விஷயங்கள் போறதுக்கான வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கு. அப்போ ஒட்டுமொத்தமா இந்த சாமியார்கள்னாவே இப்படிதான் இருப்பாங்க, இந்த தியானம்னாவே இப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு சூழல் அங்க உருவாக்கப்படுது. அப்ப அவங்க என்னன்னா, எனக்கு பதிவேற்றம் அளிக்கப்பட்டிருக்கு, இவ்வளவுதான் கிடைச்சிருக்குங்கிறத அவங்களால சொல்ல முடியாது. அவங்களும் என்ன பண்ணிடுறாங்கன்னா, 15% 10% வச்சிருக்கிறவனும் நான் இறைவனே கண்டுட்டேன்னு தான் பேசுறான். புரியுதுங்களா? இதுதான் இங்க நடக்குது. சிவவாக்கியர் பாடலை படிக்கிறது ஒண்ணு இருக்கு, சிவவாக்கியர் மாதிரியே பேசக்கூடாது இல்ல, அது ஒண்ணு இருக்குல்ல. ஒரு எண்ணமே மனமே சிவவாக்கியர் மாதிரியே ஒண்ணு சொல்லும். அதனால சிவவாக்கியரே சொல்றாருன்னு சொல்ல முடியும்? எண்ணமே மனமே பேசும். அதனால அகத்தியர் என்ன சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு, நான் எழுதிக்கிட்டே இருக்கிறேன்னு சொல்ல முடியும்? அதுக்கெல்லாம் நிறைய உடல் மாறும், ஸ்டெடி நிறைய இருக்கு, நிறைய விஷயம் இருக்கு, நிறைய அந்த பிரபஞ்சத்தோட கனெக்ட் இருக்கு. அது வேற ஒரு வெசன்ல மாறும். அவங்க அடிப்படையாவே மாறுவாங்க. அவங்களுடைய போக்கு, அவங்களுடைய செயல் எல்லாமே அது பெரிய மாற்றமா சும்மா இது நிகழாது. ஒரு ஞானிங்கிறவன் சும்மா ஒரு ஸ்கூல் பசங்க மாதிரி நடந்துக்க மாட்டாங்க. யாரே ஒருத்தரை பிடிச்சுக்கிட்டு நான் தான் வந்திருக்கேன் அகத்தியர், நீ எழுதிக்கிட்டே சொல்லிக்கிட்டே அப்படின்னு ஒரு ஞானி போய் சொல்லுவான்னா அவன் என்ன, அவன் பரிசுத்த ஆன்மாங்க. அவன் போய் அவனுக்கு நான் வேலை வெட்டியா இல்ல? நீ ஊர்ல திருடிட்டு இருப்ப, கொள்ளடிச்சிட்டு இருப்ப, எவனுக்கா ஒருத்தனுக்கு ஏதாவது ஒரு சொம்பு கொடுத்துட்டு இருப்ப, மந்திரிச்சு நான் போங்க இந்த கலசத்தை வச்சுக்க, நீ எம்எல்ஏ ஆவ எம்பி ஆவன, அவனுக்கு போய் அகத்தியர் வாக்கு சொல்லிட்டு இருப்பானா என்ன? சொல்லுங்க, இது எப்படி நிகழும்? இது அகத்தியரோட வாக்கு அப்படின்னா அகத்தியர் சொல்லுவாரா? சொல்லுங்க. இப்ப நானே ஒரு திருடுறேன்னு வச்சுங்க, அகத்தியர் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாரா? இது எங்க நிகழும்? இந்த உலகத்துல எங்கேயாவது நிகழுமா? நிகழவே நிகழாது. அது மனித பதிவேற்றத்தில் நடக்கிறது. ஒரு சக்தி இருக்கலாம், ஆனா மனித பதிவேற்றம் அழிக்கப்படணும். அழிக்கப்படலைன்னா அந்த சக்தி முழுமையாக நீங்க பணி செய்ய முடியாது, கலப்படம் ஆகி போயிடும். இப்ப எந்த இறை சக்தியும் எந்த தீமை செயலுக்கும் ஹெல்ப் பண்ணாது. அது எப்பயுமே சொல்றேன்னா, அது ஒரு தம்பி திறந்து வைப்பா, புகையா இருக்கு, திறந்து வை. இந்த புகையை கொஞ்சம் வெளியே ஏத்துங்கடா. டீ கொடுக்க சொல்றா எல்லாருக்கும், பிளாக் டீ சாப்பிடலாம்ல. இப்ப என்னன்னு சொல்லலைங்க, அந்த உலகத்துல நீங்க எந்த மூலைக்கு போனாலும் எந்த தனி மனிதனும் திருடுறவனுக்கோ கொள்ளடிக்கிறவனுக்கோ எந்த இறைவனும் உதவ மாட்டாங்க. அதே மாதிரி நாம தனிப்பட்ட முறையில நம்ம நல்லவங்கிறதுக்காகவும் இறைவன் உதவ மாட்டாரு. அது பரிசுத்தமா நல்லவனா இருந்தா என்னன்னா வழிதான் காட்டுவார். இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா உதவுறாங்கன்னு நினைக்கிறாங்க. வழி காட்டுறது வேற, உதவுறது வேற. ரெண்டையும் பண்ணக்க கூடாது, ரெண்டையும் மிங்கிள் பண்ணக்கூடாது. உங்களுக்கு என்னன்னா வழிதான் காட்டுறாங்க. நீங்க என்ன பண்றீங்கன்னா, சிவனே எனக்கு உதவுறாரு, நேரடியா சொம்ப தூக்கிட்டு காலில் நிக்கிறாரு.
அப்படி இல்லை, அப்படியெல்லாம் மகாவதர் பாபாலாம் செய்ய மாட்டாரு. அது உன்னுடைய ஆன்மாவுக்கு நீ இந்த குகைக்கு வரணும், ஒரு செயல் பண்ணணும், இந்த மலை தொடர்களில் சுத்தணும், இந்த மலை தொடர்களில் இருக்கணும், உனக்குன்னு அங்கிருந்து ஒரு பிளஸ்ஸிங் கிடைக்கப்படணும் அப்படின்னு ஒன்று இருக்கு. அது கிடைக்கும். ஆனா உன்னுடைய பதிவேற்றங்கள் என்று போகுது சுத்தமா பரிசுத்தமா மாறுதோ அன்றுதான் அவங்கள தரிசிக்க முடியும். நீ அதுக்குள்ளேயே கல் வீசிடக்கூடாது. நீ ஏதாவது செஞ்சனா அவங்க மேல் கல் வீசுற மாதிரி ஆயிரும். அப்ப இங்க இருக்கிற அத்தனை விஷயம் அப்படித்தான். அது ஒரு இறை தோற்றம் என்பது, இறைவன் என்பது யாருக்கும் சாதகமாவே இருக்காது, யாருக்கும் பாதகமாவே இருக்காது. அது ஒரு நியூட்ரல் தான். அது ஒரு ஸ்டெடியா இருக்கக்கூடிய, நியூட்ரலா இருக்கக்கூடிய ஒரு பொருள். அது ஒவ்வொரு சோலுக்கு ஏற்ற மாதிரி அதோடைய செயல் வடிவம் அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பை உருவாக்கும். அதோடைய மெயின் என்னன்னா, ஒரு நாள் அது காலி பாத்திரமானா அதை பார்க்கறதுக்கு அது மாதிரி மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா வாய்ப்பு இல்லைங்கிறது என்னுடைய தனிப்பட்ட முறையில சொந்த கருத்து. அதே மாதிரி திருப்பதிக்கு போனாலும், கீழ் திருப்பதியில உருண்டாலும் மேல் திருப்பதியில உருண்டாலும், திருடுறவனுக்கு வெங்கடாஜலபதி உதவியா இருக்க மாட்டாரு. வெங்கடாஜலபதி மாதிரி ஒரு செயல் அவ்வளவுதான் வச்சுக்கலாமே. 100% எந்த சூவத்திலையும் கடவுள் என்பவன் இந்த மாதிரி ஒரு செயலுக்குள்ள அதெல்லாம் செய்ய மாட்டாங்கிறது நிதர்சனமான புரிஞ்சுக்கணும். அந்த மாதிரிலாம் ஒரு ஸ்கீம் இல்லை, நம்ம பார்த்த அளவுல இல்லை. அது அவருடைய ஆன்மாவுக்கு திருப்பதியில போய் நிக்கணும். அவர் திருப்பதியில நிக்கலனாலும் அவருக்கு காசு கிடைக்கும். அவர் திருப்பதியில நிக்கிறதுக்கு தூண்டப்படுது, நிக்கிறாரு. நின்றுட்டு திருப்பதினா காரணம் அப்படின்னு அவர் அந்த அவருடைய ரேடியேஷன்ல அந்த மலையில நிக்கணும், அந்த மலையை சுத்தணும், இறைவனை வணங்கணும் அப்படின்னு இருக்கு. இப்ப ராகு கேது விஷயத்துல ஒருத்தன் நோய்வாய்ப்படனா படுவான். அதே நேரத்துல ராகு கேதுவோட திசையில ஒருத்தன் இறை பக்தியாவே மாறினாலும் மாறி போவான். புரியுதுங்களா? அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. அந்த ரேடியேஷனை வச்சுதான் ஒரு விஷயம் இருக்கு. இப்ப அதிகமான கவர்மெண்ட் அதிகாரிகள் இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுடைய கிரகங்கள்லாம் இந்த இறைத்தன்மைய கிட்ட வராத அளவுக்கு கிரகங்கள் உச்சமா இருக்கும். இந்த இறைத்தன்மை தொடர்புல இருக்கிற சில கிரகங்கள் அவங்களுக்கு சாதகமா இருக்காது. அதனால அவங்களுக்கு என்னன்னா இறை தாட்டே இருக்காது. பிராக்டிக்கலாவே பேசுவாங்க. அவங்க இறையெல்லாம் ஒரு சக்தி இருக்குங்க, அவ்வளவுதான் அவ்வளவுதான் அப்படின்ட்டு போயிடுவாங்க. ஏன்னா அங்க தூண்டுறதுக்கு வாய்ப்பு இருந்தாதான் அவங்க பண்ணுவாங்க. அவங்களுக்கு தூண்டுறதெல்லாம் தொழில் சார்ந்து தூண்டும். ஒரு விஷயத்த படிக்கணுமோ, ஒரு பிராக்டிக்கலா பார்க்கணுமோ, அது மட்டும்தான் அவங்களுக்கு தூண்டும். இறை தாட்டே வராது. தூண்டுதல்ல தான் நடக்கிறதே ஒழிஞ்சு இது அந்த ரேடியேஷன் கிரகத்துல இருக்குன்னு வச்சுங்களேன். ஒருத்தன் கேது உச்சத்துல இருக்கிறான்னு வச்சுங்க, அவன் பெரிய அதிகாரியா இருந்தாலும் அவன் ரூமை எப்படின்னா முருகனை வச்சிருப்பான், ஐயப்பனை வச்சிருப்பான், நெத்தி புல்லா விபூதி வச்சுட்டு உட்காந்துருப்பான். யாரு சிஎம்ஏ சொன்னாலும் கேட்க மாட்டான். நான் அப்படிதாங்க அப்படின்றாங்க. புரியுதுங்களா? அந்த மாதிரி தான் அது. அதனால எல்லாத்துக்குள்ளேயும் அது இதா இருக்காது. அதனால இது ஒரு ரொம்ப ஒரு பியூரா இதெல்லாம் அணுகணும். இது ஏதோ ஒரு ஏனோ தானோன்னு போட்டு பண்ற வேலை இல்லை. அதனால எல்லாரும் இந்த மாதிரி ஒரு சூழல்ல இறைவன் இவருக்கு சாதகமா இருக்காரு, அவருக்கு பாதகமா இருக்கிறாரு. இந்தியாவில் இருக்கிற, உலகத்துல இருக்கிற எல்லா பணக்காரனும் எப்படி ஒரு ஏழை அழுகிறானா அந்த மாதிரி கடவுள் எல்லாம் அவங்க எவனுமே பார்க்கவும் இல்லை, கடவுளை பார்க்க போறதும் கிடையாது. அவன் அனுபவிக்கிறது எல்லாமே அது ஒரு சுகத்துக்கான இருக்கிற கர்ம வினை, ஒருத்தன் கண்ணீரை விடுறது துன்பத்துக்கான கர்ம வினை. இந்த ரேடியேஷன் ரெண்டுமே அவன் ஜாதகத்துல இருக்கிறனால அவன் அனுபவிக்கிறான். கடவுள் இவன்ட்டுலாம் கொடுக்கவே கிடையாது. அது ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு அமைப்புல ஒரு 4 கிரகங்களோட இருக்கிறவன் இந்த மாதிரி சூழல்ல உருவாவாங்கிறது இல்லை, இயல்பு. புரியுதுங்களா? இதுதான் இதோடைய நடைமுறை. நம்ம எல்லாம் ஒரு விஷயம்னா ஒரு டயத்துல இவன் இறை தேடி வருவான், வந்துட்டு எல்லாத்துலேயும் விடுபட்டு போவாங்கிறது ஒரு ஹாரோஸ்கோப்ல இருக்கு. ஆனா அது ஒரு இடத்துல அதுல விடுபட்டு போய் அது ஹாரோஸ்கோப்பை தாண்டி ஒரு வேலை நடக்கணும்னா அது நேச்சரோட அது நம்ம பரிசுத்தமா மாறும்போது தான் நடக்கும். அதுக்கு நாம ஒரு காரணம், அதே நேரத்தில் அதோட இயற்கையோட தொடர்பு இருக்கணும். அப்பதான் நம்ம தாக்கு பிடிக்க முடியும். ஏன்னா தாக்கு பிடிக்க முடியாது, ரொம்ப நாள் நிற்க முடியாது, களத்துல களப்பணி செய்ய முடியாது. இவ்வளவு பெரிய விஷயம் இருக்கு. அதனால ஒருத்தர் சிஎம் ஆயிட்டாரு, ஒருத்தர் பிரதமர் ஆயிட்டாரு,
அதனால ராமன் தான் பிரதமர் ஆக்கி விட்டாரு, கிருஷ்ணன் தான் ஆக்கி விட்டாருங்கிறதெல்லாம் அப்பட்டமான பொய் கதை. அப்படிலாம் ராமன் யாரையும் போய் பிரதமராக ஆக்க மாட்டார். ராமனுக்கு வேலை கிடையாதா? ஒருத்தரை பிரதமர் ஆக்கி விடுறது, ஒருத்தரை சிஎம் ஆக்கி விடுறதா ராமருக்கு வேலையா? ராமர் என்ன ஒரு யாகமாக வளர்த்துக்கிட்டு இருக்காரு, சொம்பத்துக்கிட்டு போய் நீ போய் வச்சுக்க, நீ பிரதமர் ஆகிக்க, நீ போய் சிஎம் ஆகிக்கன்னு? அது அவனுடைய முன்ஜென்மத்தோட கர்ம வினையில நடக்கிற நிகழ்வுகள். அவனே ஞானத்தை அடையணும், ராமனை பார்க்கணும்னா அவன் அவ்வளோ கஷ்டப்படணும். ராமனை பார்க்கணும்னு மட்டும் நம்ம கிளம்ப சொல்லுங்களேன். ராமன் ராமேஸ்வரத்தில் இருக்கிற ராமன் கிடையாது. நிஜமான ராமனை பார்க்கறதுக்கு கிளம்ப சொல்லுங்க. அவர் கண்டிப்பா அவர் என்ன படுறாருங்கிறத மட்டும் நீங்க பொறுத்து இருந்து பாருங்க. அப்பதான் அவருடைய நிஜ வாழ்க்கை என்னன்னு அவர் தெரிஞ்சுக்குவார். அந்த ரியல் லைஃப் என்ன அப்பதான் ஓப்பன் ஆகும் பையிலே. அப்பதான் படமே போடுவாங்க. இது படமே இல்லை, அப்பதான் ஒரிஜினல் பிக்சர் ஆரம்பிக்கும். அப்பதான் டைட்டில் போடுவாங்க. உடைனா என்ன, உணவுனா என்ன, உறவுனா என்ன, கலாச்சாரம்னா என்ன, மதம்னா என்ன, அப்பதான் டைட்டில் ஓப்பன் ஆகி படம் ஓப்பன் ஆகும். அப்ப தெரியும், ஆஹா இது என்னடா இது அப்படிங்கிறது அங்கதான் தெரியும். இப்ப ராமன்னா எவ்வளவு பெரிய கடினமான செயல் அப்படிங்கிறது ஒண்ணு சாதாரண ஏதோ வழிபோக்கு செயல் இல்லை. அது மலையை எத்தனையோ ஆண்டுகள் எல்லாரும் சுத்தி வந்துட்டு இருக்காங்கல்ல, இவ்வளவு ஆண்டு சுத்தி வர்றாங்க. அவங்களுக்குள்ள என்ன, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கிடைக்கும். அவன் பரிசுத்தமா தேடும்போது அவன் இங்கிருந்து பெற்றா இன்னொரு இடத்துல ஞானத்துக்கான விஷயத்தை தேடுறதுக்கு அந்த வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கு. அவன் தொழிலுக்காகவே மட்டும்தான் அதையே எண்ணத்திலேயே தேடிட்டு இருக்கான்னா அவனுக்கு ஒரு 100% கொடுக்க முடியாது. அதை ஒரு 5% வச்சு கொடுக்க வாய்ப்பை உருவாக்கு. 10,000 ரூபா அவன் தேடுறான், ஆனா அவனோட கால சூழல் கிடையாது. இந்த மலையை சுத்திட்டு இருக்கான்னா 1000 ரூபா கிடைக்கும். தப்பிச்சுக்க, இந்த 9,000 கடன்லயே வச்சுக்கிட்டு அப்படியே ஓட்டு குடும்பத்தை. அப்படிதான் இருக்கும். அதே ஒருத்தன் உண்மையா பரிசுத்தமா இந்த மலையை சுத்தி ஞானத்துக்காக தேடுறான்னா அவனுக்கு என்ன சொல்லுவான், இந்த மலையை தேடினா கிடைக்காது, இன்னொரு மலை இருக்கு, அந்த மலையை பாதை காட்டி விடும். பாதை காட்டும், அந்த உண்மை தன்மைக்கு அந்த பாதை காட்டும். அந்த மலையிலையும் அவன் சரியா உண்மை தன்மையோடு இருக்கும்போது இன்னொரு இடத்துக்கு அவன் பாதை காட்டும். இப்படிதான் ஒவ்வொரு ஞானியும் இந்தியா முழுக்க துறவியா எல்லா மலைகளையும் காடுகளையும் சுத்தினதுக்கு இதுதான் காரணம். அவன் சாமி பைத்தியம் பிடிச்சி சுத்தல. ஒரு இடத்துல ஒவ்வொருத்தருக்கு உடல்ல ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ப்ராசஸ் பண்ணணும். சில உடல்ல காலையில ப்ராசஸ் பண்ணும், சில உடல் நைட்ல ப்ராசஸ் பண்ணும், சில இடத்துல மத்தியானத்துல ப்ராசஸ் பண்ணும், சில நேரத்துல வேற இடத்துல இருக்கப்படணும். இந்த மாதிரிலாம் இருக்கு. ஏன்னா நான் இதை சொல்லியிருக்கிறது என்னன்னா எல்லாமே இதுதான் அணுக்கள் தான். இப்போ அணுக்களை உடல்ல செலுத்தும் போது உடல் மாறும் போது அந்த உடல் தன்மை இந்த உடல் பிச்சுக்கிட்டு போயிடாம அதை சரி செய்யறதுக்கு வாய்ப்புகள் உருவாக்கணும்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ரேடியேஷன்ல எல்லாம் உட்காந்து உடலை பல நாள் பலப்படுத்தணும். இதுதான் காயகல்பம். வேப்ப மட்டையை ஊற வச்சு தேனில் போட்டு தின்னுக்கிட்டு இருந்தா உடல் காயகல்பம்லாம் ஆகாது. காயகல்பம் மாதிரி ஒன்று உடல் வேணா இருக்கலாம்.